இடமும் எங்களுதுதான். பாத்து வாங்க, கீழே சேரா இருக்க. பாத்துடி. ஏய், அங்க பாருடி, வயல்ல வேலை பாக்குற கூட எவ்வளவு சிகப்பா இருக்கன்னு. எங்க பாட்டி சொல்லுவாங்க, கரையான் புத்து கட்டினா கருணாகம் கூடி போகும்னு. அது மாதிரி நீ உன் மாமனை நினைச்சு ஏங்கிட்டு இருக்க, அவ கல்யாணம் பண்ணிட்டு போறா. ஏய், வயல்ல வேலை செய்யறவோ தலகணம் புடிச்ச மாதிரி இருக்கா பாரு. ஏய் நில, என்னங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கு உதவியா வேலை பாக்குறேன். ஓகே, ரைட். ஏன் தாயி முன்னு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? சாப்பிடலையா தாயி? எனக்கு பசி இல்ல தாத்தா, நீ சாப்பிடு. என்ன தாயி மனசுல சொல்லு தாயி. கடவுள் ஏன் தான் நம்மள இப்படி மேலும் மேலும் சோதிக்கிறாருன்னே தெரியல தாத்தா. சின்ன வயசுலயே அப்பனையும் அத்தாலையும் பறிச்சிட்டான். நல்லா வாழ்ந்த வாழ்க்கையும் பறிச்சிட்டான். மழை பெய்யாம போய் நம்ம நிலத்தையும் பறிச்சிட்டான். மீதி இருக்கிறது மானமும் மரியாதையும் தான். அது பறிக்கிறதுக்குள்ள நிம்மதியா செத்து போயிடலாம். என்ன வார்த்தை சொல்லிவிட்டடி? இந்த வயசுல நான் கட்டப்பட்டு உனக்கு சோத்துக்கும் துணிமணிக்கும் பஞ்சம் இல்லாம வச்சிருக்கேன். அப்படி உனக்கு என்னதான் குறை? சொல்லு தாயி, சொல்லு. பட்டணத்துல இருந்து வந்திருக்க பன்னியார் மாவா என்ன வீட்டு வேலைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் தான் பண்ண வேலை வேணான்னு சொன்னல. அதான் தேதியாக்கும். நான் என்னமோ ஏதோன்னு பதவியில போயிட்டேன். எனக்கு கூட நீ வெயில்ல வேலை செய்யறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வந்திருக்கிற பொண்ணுங்க பொண்ணுங்களுக்கு தானே உதவிக்கு உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. போயிட்டு வா தாயி. அந்த தம்பி கூட தங்கமான புள்ள. நானும் அவர் மனசுக்காக தான் பாக்குறேன். அவரை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கும் வராது தாத்தா. என்ன பயந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வேந்தப்பட்டி சந்தைக்கு போறேன். உனக்கு பிரியமா ஏதாவது வாங்கி தரணும். என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தரணும். சும்மா கேளு. நீங்க அப்படி வாங்கி கொடுக்கறதா இருந்தா அதுல உயிர் இருக்கணும். உயிர் இருக்கிறதா இருந்தா தான் நான் வாங்கிக்குவேன். உயிர் உள்ளதாவா? சண்டையே முடிஞ்சு போச்சு. எதைதான் உயிருள்ளதான் வாங்குறது? சாமியோ, என்னையா இத வச்சுக்கிட்டு 50 இருந்தா குடிச்சாமே. 50? எடை போட்டா 50 கிராம் தெரியாது, வறுத்தா கண்ணுக்கே தெரியாது. இதுக்கு போய் இவ்வளவு விலையா? போயா. ஏனுங்க சாமி, இதெல்லாம் வறுத்தீங்கிற குருவியா? பட்டணம் போனா 500 கிடைக்கு சாமி. இது சாதாரண குருவில சாமிய. ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா ஒசிறுவாளா சாமிய. என்ன சொன்ன? ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா ஒசிறுவாளா சாமி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சாதாரண குருவி இல்ல,
ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சா உயிர் வாழாது. அப்படியா? ஏய்